பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் ஜூன் 1ஆம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி. இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். கிட்டத்தட்ட இந்த அடுத்து வரக்கூடிய ஓராண்டுகளில் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் உங்களுக்கு நல்ல பலன் தான். அப்படி பார்க்குற போது குரு இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்தார். இனிமேல் உங்கள் ராசியே பார்க்க போகிறார். குரு பார்க்க கொடி தோஷம் நீங்கன்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு பார்க்கறதுனால என்ன நன்மைன்னா இறை அருள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தெய்வ அனுகூலம் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய நன்மைகள், அதே சமயத்தில் நிறைய பிரச்சனைகள் ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? ஸோ தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது. நீண்ட நாள் நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் நிறைவேறும். ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக குழந்தை இருக்குது. ஸோ குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் நல்லது நடக்கல, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உண்டு. நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு, அது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், சுப செலவினங்கள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் செலவு பண்ணுற அளவுக்கு வருமானங்கள் எப்படி இருக்குன்னா இந்த மாதம் பரவாயில்ல. கையில் பணம் தனம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் புதுசாக ஏதாவது காரியங்களில் சக்ஸஸ்ஃபுல் பண்ணால் முயற்சி பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியுமான்னா பெருசாக இல்லை. அதனால் குரு பார்க்க கொடி தோஷம் நீங்கிறது வேறு, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுங்கிறது வேறு. அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களோட முயற்சிகளில் பெருசாக எஃபர்ட்டை கொடுக்க வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பண்ணுங்கள். முயற்சி பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை, முயற்சி பண்ணால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும். அதில் நிறைய மன வருத்தங்கள், வேதனைகள், அலைச்சல்கள் தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் உறவுகள் விஷயத்தில் கவனம். நெருங்கிய உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் சுமாராக தான் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போதும் பிஸ்னஸ்மே உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. இந்த மாதம் 22ஆம் வரைக்கும் இப்படி தான் இருக்குது. நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப் பண்ணிங்கன்னா 22ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க, அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதியாக சூரியன் இருக்கார். ஒரு முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. வேலையில் எஃபர்ட் கொடுங்க, உங்களுக்கான ரெக்கக்னைஸ் நல்லா இருக்குது. இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறது. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு உங்களுடைய ஜாபில் இருக்குது. அது இல்லாமல் குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறது. யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்தீங்களோ கண்டிப்பாக இருக்குது. வேலை மாற்றம், சேஞ்ச் ஆஃப் பிளேஸு, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணுமோ ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் அதற்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்லது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அதே சமயத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மைகள் இருக்குது. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து இருக்குது. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே துர்க்கையை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பெருமாள் சரத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.